2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் பல்வேறு அதிரடி ட்விஸ்டுகளை கொடுத்து வருகிறது. மேலும் இந்த தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தவேக பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி அமைக்க முடியாமல் முதலில் திணறியது. இதற்கு பிறகுதான் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றார். நேற்றைய தினம் 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியது. இந்த நிலையில் அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றது முதல் தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வி அடைந்து வருவது அந்த கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக 66 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஆனால் 2026ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக வெறும் 46 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. இதனால் அவரை பதவி விலகுமாறு ஒரு தரப்பினர் கூடி வருவதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவின் மூத்த தலைவர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் ஆகிய மூவர் தலைமையில் இந்த கழகம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுகவினர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவிக்கு வந்து விடுவார்கள். ஆனால் இந்த முறை அதிமுக வெல்லாததால் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பதவியில் இல்லாத நிலை உள்ளது. தவேகவிற்கு பெரும்பான்மை இல்லாததால் குதிரை பேரத்திற்கு அஞ்சி அதிமுக எம்எல்ஏக்கள் புதுவை ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். நிலைமை சீரானதும் அங்கிருந்து சென்னைக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்ட நிலையில் 34 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதோவின் மாமியார் லீமா ரோஸும் இருக்கிறார். ஒரு கட்சியின் எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் கட்சி மாறினால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் நடவடிக்கை பாயாது என்பது இவர்கள் பதவிக்காக தவேக பக்கம் போகலாம் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் 34 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு 4 அமைச்சர் பதவிகளை கொடுக்க தவேக முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வித்தியாசமான தேர்தல் முடிவுகளை கொடுத்துள்ளது. போட்டியிட்ட யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே சமயம் புதிதாக கட்சி தொடங்கி முதல் தேர்தலிலேயே 108 எம்எல்ஏக்களை பிடித்த தமிழக வெற்றிக்கழகம் திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்கள் தவேகவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அதிமுகவிற்கு புதிய தலைவலியும் தொடங்கியுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் பல குழப்பங்கள் ஏற்பட்டும் வருகிறது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் என பலரும் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். ஆனால் எடப்பாடி கட்சியை வழிநடத்த தொடங்கியது முதல் இதுவரை நடந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை. இது அதிமுகவின் தொண்டர்களிடையே பெரும் மனசோர்வை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் 2026ஆம் தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுகவை மீட்க கட்சியின் முன்னணி தலைவர்கள் முயன்று வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மாற்றுமாறும் கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தனித்தனியே கூடி ஆலோசனை நடத்தினர். அதன்படி கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும் இருப்பார்கள் என்று சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. மேலும் வேலுமணி தலைமையில் 24 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் இவர்கள் தவேகவுடன் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. சி.வி. சண்முகத்தை முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தவேகவுடன் கூட்டணி அமைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. தவேகவுடன் கூட்டணி அமைக்கவோ அல்லது இணைய திட்டமிட்டாலோ அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 91வது திருத்தத்தின்படி ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து செல்லவோ அல்லது மற்றொரு கட்சியுடன் இணையவோ குறைந்தபட்சம் 3/2 பங்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும். இந்த விதியை மீறுபவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலம் 47ஆக உள்ளது. அதிலிருந்து தனி அணியாக செயல்படுவோ அல்லது வேறு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து செயல்படுவோ வேண்டுமென்றால் 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாவிட்டால் அந்த அணியினர் மீது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியும். 24 பேரையும் தகுதி நீக்கம் செய்யக்கூடி சபாநாயகரிடம் கடிதம் அளிக்க முடியும். கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்தால் 24 எம்எல்ஏக்களின் பதவியும் பறிபோகும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக தவேகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் அதிமுக தரப்புக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 47 எம்எல்ஏக்களில் 32 பேரின் ஆதரவை திரட்டுவது என்பது தற்போதைய சூழ்நிலையில் எளிதான காரியமல்ல என்று அரசியல் விமர்சகர்களும் கூடி வருகின்றனர். 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி வசம் இருப்பதால் 30 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே சி.வி. சண்முகம் தரப்பிற்கு இருக்கிறது. அதிலும் தற்போது 6 எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை குறைந்து
24 எம்எல்ஏக்கள் மட்டுமே தாவேகாவை ஆதரிக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத பட்சத்தில் வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்பு எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்காது என்று சட்ட வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் நிலையான ஆட்சியை அமைப்பதற்கு மாற்று வழிகளை தேடி வருகிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற்று 120 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வரும் விஜய் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த விரும்புவதாக யூகங்கள் பரவி வருகின்றன. இருந்தாலும் இந்த சட்ட சிக்கல் காரணமாக என்ன நடக்கப் போகிறது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இபிஎஸ் எடுக்க போகும் முடிவு என்ன என்பது குறித்து விரைவாக பார்க்கலாம். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து ஒரு கடிதம் அளித்துள்ளனர். அந்த கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்றும், கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற குழு துணைத் தலைவராக சி.வி. சண்முகம் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சி.வி. சண்முகம் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் எஸ்.பி. வேலுமணி அணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் சுமார் 30 பேர் அந்த அணியில் இருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அணியில் 17 பேர் மட்டுமே உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்காலிக சபாநாயகர் எந்த அணியை அங்கீகரிப்பார் என்ற கேள்விக்கு சட்டமன்ற நடைமுறையின்படி பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரிக்கும் அணியே அங்கீகரிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது. மேலும் அதிமுக தற்போது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. 59 உறுப்பினர்களை கொண்ட திமுக தான் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. எனவே அதிமுக இரண்டாவது பெரிய எதிர்க்கட்சியாக மட்டுமே செயல்பட முடியும். இதனால் எதிர்க்கட்சி தலைவர் போன்ற அதிகாரப்பூர்வ பதவிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்பட வாய்ப்பில்லை. இந்த விவகாரத்தில் முக்கிய அம்சமாக கருதப்படுவது என்னவென்றால், ஒரே நாளில் சபாநாயகரிடம் 2 தரப்பினரும் தனித்தனியாக கடிதங்கள் அளித்திருப்பதே ஆகும். ஒன்று எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கும் அணியிலிருந்து, மற்றொன்று எஸ்.பி. வேலுமணியை ஆதரிக்கும் அணியிலிருந்து. வேலுமணி அணியின் கடிதத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை ஆதரிக்கின்றனர். எனவே அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அதிமுக கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும், இதுவே கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில்தான் சட்டப்பேரவையில் விரைவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தேவையான பெரும்பான்மை ஏற்கனவே இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனாலும் சி.வி. சண்முகம் தலைமையில் 32 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து தாவேகா கட்சியில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, தாவேகா கட்சியில் இணைந்த அதிமுகவின் 32 எம்எல்ஏக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.